Hi, hello children, welcome back. And இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறதும் the same valence bond theory தான். Valence bond theoryல state board book தமிழ்நாடு state board bookல evaluate yourself which is present in the page number 152. அதோட ஆன்சர்ஸ் தான் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஏற்கனவே என்னோட 2 வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு வேலன்ஸ் பாண்ட் தியரியோட பாஸ்டுலேட்ஸும் புரிஞ்சிருக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணி ஜியோமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது, மேக்னெட்டிக் கேரக்டர் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் 2 வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தோஸ் ஹூ ஆர் நாட் aware of that, please watch that video so that you can easily understand the theory behind the valence bond theory. That means Linus Pauling theory. So இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி evaluate yourself தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல பேஜ் நம்பர் 152ல இருக்கிற கொஸ்டின்ஸோட ஆன்சர் தான். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் அதாவது டெட்ராக்ளோரிடோ மேங்கனேட் 2 அயானோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் 5.9 ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீ எப்படி என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸோடைய ஃபார்முலா எழுதுவோம். ஸோ ஃபார்முலா எழுதக்குள்ள இது அயான் அண்ட் நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸில் சொன்ன மாதிரி ஏடி சவுண்ட் மேங்கனேட்னு முடியுது. அப்போ இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ன்ற கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். அண்ட் என்னோட லிகான் பார்ட் என்னன்னா குளோரிடோ, டெட்ராக்ளோரிடோ இருக்கு. அப்போ என்னுடைய காம்ப்ளெக்ஸில் மேங்கனேட் அயான், என்னுடைய சென்ட்ரல் மெட்டல் அயான் மேங்கனேட், குளோரிடோ எத்தனை குளோரின் இருக்குன்னா 4 குளோரின் இருக்கு. ஸோ டெட்ராக்ளோரிடோ. ஆனியான் எனக்கு தெரியும், அதோட சார்ஜ் நான் எப்படி கண்டுபிடிக்கிற பாருங்க. இங்க மேங்கனேட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஒரு குளோரைடு அயானுக்கு -1, அப்ப 4 குளோரைடு அயானுக்கு -4. ஸோ வெளியில எனக்கு -4 + 2 ஆன்சர் இஸ் -2. இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இந்த கன்க்ளூஷனுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு எழுதிட்டேன். அடுத்து மேங்கனஸ்க்கு நேற்று வீடியோலையும் நீங்கள் செக் பண்ணால் நம்ம அங்கே அயன் காம்ப்ளெக்ஸஸையும் கொபால்ட் காம்ப்ளெக்ஸஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இங்கே மேங்கனேட். ஓகே, மேங்கனீஸ் இஸ் த எலிமெண்ட். இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. 25னா வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d5. So 2, 4, 10, 12, 18, 20, 25. நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டை நான் ஆர்கான் எழுதிக்கிறேன். அண்ட் 4s2, 3d5, ரைட். இப்போ இந்த மேங்கனஸ் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2 எலக்ட்ரான் 2+ ஆயோனா 2 எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணிருக்கு. ஸோ என்ன அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா 4s0, 3d5, ரைட். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மேங்கனஸ் 2+ அயான். இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கு. ஸோ மேங்கனஸ் 2+ அயானோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s0, 3d5, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹைபிரிடைசேஷன், ஜியோமெட்ரி, மேக்னெட்டிக் மொமெண்ட் 5.9 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் மேங்கனஸ் 2+ அயானோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s0, 3d5. ஸோ முதல்ல நான் 3d ஆர்பிட்டால வரைகிறேன், 4s ஆர்பிட்டால வரைகிறேன், 4p ஆர்பிட்டால வரைகிறேன். 3d, 4s, 4p. 3dல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 5 எலக்ட்ரான் இருக்கு. அண்ட் 4sல நோ எலக்ட்ரான், 4pல நோ எலக்ட்ரான். அண்ட் இங்க என்ன லிகாண்ட்னு பார்த்தீங்கன்னா குளோரைடு லிகாண்ட். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல் த ஹாலைடு அயான்ஸ் ஆர் வீக் லிகாண்ட்ஸ். இப்போ குளோரைடு அயான் இஸ் அ வீக் லிகாண்ட். வீக் லிகாண்ட்னா நீ என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும், இந்த அன்பேர்டு எலக்ட்ரானை அது பேர் அப் பண்ணாது. ஸோ இப்போ குளோரைடு அயான் நெக்ஸ்ட் 4, எத்தனை குளோரைடு அயான் இருக்கு 4 குளோரைடு அயான். ஸோ நெக்ஸ்ட் 4 ஆர்பிட்டால தான் ஜாயின் ஆகும். MnCl4 2-, right.
நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியில் ஹைபிரிடைசேஷன்றது எம்டி ஆர்பிட்டால் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் ஃபில்டு ஆர்பிட்டால் ஆஃப் த லிகாண்டுக்கும் நடுவில் ப்ராசஸ். இப்போ இந்த அன்பேர்ட் எலக்ட்ரானை அது எனக்கு பேரப் பண்ணாது. இப்போ பேரப் பண்ணலன்னா எனக்கு இந்த 5 எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கும். இப்போ என்னோட குளோரைட் அயான்ஸ் எங்கே வந்து ஜாயின் ஆகும்னா அடுத்த 4 எம்டி ஆர்பிட்டால் தான். ஏன்னா எத்தனை குளோரைட் அயான் வருதுன்னா 4 குளோரைட் அயான் தான் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ குளோரைட் அயானோடைய ஃபில்டு ஆர்பிட்டாலும் இந்த எம்டி ஆர்பிட்டால் ஆஃப் யுவர் மேங்கனீஸும் ஸோ எங்கிருந்து அது இன்வால்வ் ஆகும்னா 4sலையும் 4pலையும். இங்கே ஒரு குளோரைட் அயான், இங்கே ஒரு குளோரைட் அயான், இங்கே ஒரு குளோரைட் அயான், இங்கே ஒரு இது 2 எலக்ட்ரானை கொடுக்கும், இது 2 எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன்? இது என்ன ஹைபிரிடைசேஷன்? எஸ்ல 1 பில 3. ஸோ என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. Hybridization is sp3. Geometry ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். sp3 னா டெட்ராஹெட்ரல். ரைட். இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 5.9. இப்போ நான் வந்து எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா root of n into n plus 2 Bohr magneton. Here n is equal to 5. எத்தனை unpaired electron இருந்ததுன்னா 5 unpaired electron இருந்தது. So root of 5 into 5 plus 2. Root 35. Which is nothing but 5.9. So hence proved. So என்னோட டெட்ராக்ளோரிடோ மேங்கனேட் 2 அயான்ல ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3. ஜியோமெட்ரி என்னன்னா டெட்ராஹெட்ரல். அண்ட் போர் எவ்வளோ மேக்னெட்டிக் மூமெண்ட்னா 5.9. அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்ன சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். Okay. Then next problem in the same page, evaluate yourself la இது வந்து 7th problem. அடுத்தது நான் போட போறது 8th one. So 8thலயும் என்ன கண்டுபிடிக்க சொல்ல 8th problemல என்ன எத்தனை unpaired electron, அதாவது என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா cobalt tetrachlorido cobaltate 2 minus ion. இது கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனைன்னு கேக்குறாங்க. சரி, முதல்ல இதுக்கு நேம் கொடு. டெட்ராக்ளோரிடோ. இது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கொபால்டேட். இப்போ இதுக்கு நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கொபால்ட் எனக்கு தெரியணும். சி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கொபால்ட் எனக்கு தெரியல. என்ன வச்சுக்கிறேன் எக்ஸ். ஏன்னா கொபால்ட் வந்து வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும், +2 அண்ட் +3ல இருக்கும். ஸோ இங்கே என்னத்துல இருக்கு, என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன் +4 இன்ட்டு ஒரு குளோரைட் அயானுக்கு -1 which is equal to -2. இப்போ x minus 4 is equal to -2. x is equal to -2 + 4. ஆன்சர் இஸ் +2. அப்போ இங்கே என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா +2 ஸ்டேட்ல இருக்கு. இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். ஸோ கொபால்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ கொபால்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? +2 ஸ்டேட்ல இருக்கு. ரைட். அடுத்து இப்போ கொபால்ட்டோடைய ட்ரைக்ளோரிடோ கொபால்டேட் 2 அயான். ஸோ 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கொபால்டேட் 2 அயான். இப்போ கொபால்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் 27. ஸோ அகெயின் நான் ஃபுல்லாலாம் எழுதல, ஆர்கான் போட்டுக்கிறேன். 4s2 3d7 அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது. இப்போ கோபால்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? +2 ஸ்டேட்ல இருக்கு. அப்போ அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4sல 0, 3dல 7. இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்போ கோபால்ட் 2+ உடைய ஆர்பிட்டல் டயக்ராம். கோபால்ட் 2+ உடைய ஆர்பிட்டல் டயக்ராம் 3dல 7, 4sல 0, 4pல கிடையாது.
ஸோ 3Dல எவ்வளோ இருக்குன்னா 7 1 2 3 4 5 ஹன்ஸ் ரூல் படி முதல்ல சிங்கிளாக ஃபில் பண்ணிட்டு 6th 7th ஸோ 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. கோபால்ட் 2+. இப்போ என்ன லிகாண்ட் வருது? குளோரைடு லிகாண்ட். இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் தான் சொன்னேன், குளோரைடு லிகாண்ட் இஸ் ஏ வீக் லிகாண்ட். ஸோ இது என்ன பண்ணாது? பேர் அப் பண்ணாது. குளோரைடு வந்து வீக் லிகாண்ட். இப்போ என்ன பண்ணாது? பேர் அப் பண்ணாது. அப்போ கோபால்ட் டெட்ரா குளோரைடு 2- அயான். அதுலயும் இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கும். ஸோ 1 2 4 5 6 7 அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படியே தான் இருக்கும். இப்போ வர குளோரைடு அயான்ஸ் எங்கே வந்து ஜாயின் ஆகும்னா 4 குளோரைடு அயான்ஸ்னால அடுத்த 4 எம்டி ஆர்பிட்டால். எது எம்டி ஆர்பிட்டால்? 4s 4p. அப்போ இங்கே வந்து ஜாயின் ஆகும் Cl minus Cl minus Cl minus Cl minus 2 எலக்ட்ரான். என்ன hybridization again? sp3. So what is the structure again? Tetrahedral. Number of unpaired electron எத்தனை தான் உன்னோட கொஸ்டின்ல கேட்டிருக்கான்? எத்தனை? 3. அப்போ root of 3 into 3 plus 2. n root of magnetic moment formula so hybridization sp3 structure tetrahedral and magnetic nature paramagnetic. A magnetic moment root of n into n plus 2 Bohr magneton. எவ்வளோ இருந்தது? 3 இருந்தது. 3 into 3 plus 2 root 50. Right? So 2 எக்ஸாம்பிள் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ எவால்வேட்டிவ் செல்ஃபில் தேர்ட் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் என்ன புரியலன்றது சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், வாட்ச் மோர் வீடியோஸ் அண்ட் be attentive in your concepts. Thank you, children.